வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம். தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, சித்திரை மாதம் பிறக்கிறது. பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்குது. இந்த வருடத்தின் பெயர் விசுவாவச வருடம். இந்த வருடத்துல இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த விசுவாவச வருடம் அப்படின்னா என்ன அப்படின்ற போது 60 வருடத்துல 39வது வருடமா வரக்கூடிய வருடம் தான் இந்த விசுவாவச வருடம். இந்த விசுவாவச வருடத்துல எல்லாருக்கும் மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமான ஆசைகள், அதாவது போகங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். இந்த காலகட்டத்துல அந்த ஆசையின் காரணமாக மிக அதிகமான இழப்புகளும் நிறைய அன்பர்களுக்கு இருக்கும். அதனால போகங்களையும் ஆசைகளையும் நிதானமாக நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே ஆடம்பர அவசியங்கள், அத்தியாவசியங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஒரு சின்ன கீழ்த்தர மக்கள்ல இருந்து பெரிய பெரிய அதிபர்கள் வரைக்கும், பெரிய பெரிய பணக்காரர்கள் வரைக்கும் இந்த ஆடம்பர வசதிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விசுவாவச வருடம் எல்லாருக்குமே அமைய போகுது. அப்படி இருக்கும்போது நமக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன தேவைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு புத்தாண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா முதல்ல எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷனுக்கு முதல் ராசியில சூரியன் வரும்போது, சூரியன் அங்க உச்சம் ஆகுறாரு. மேஷ ராசியில வரும்போதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது. அப்படியே அந்த காலபுருஷனை ஒவ்வொரு ராசியா தாண்டி வரும்போது, அந்த பங்குனி மாதம் அந்த மீன ராசியில வரும்போது அந்த வருடம் முழுமையாக நிறைவு பெற்று அந்த சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் வரும்போது மீண்டும் அந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது. இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த விசுவாவச வருடத்துல என்னென்ன கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல குரு பெயர்ச்சி 15ஆம் தேதி மே மாதம் அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து 19ஆம் தேதி மே மாதம் ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இந்த 2 கிரகங்களின் பெயர்ச்சிகள் இந்த விசுவாவச வருடத்துல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா குரு பகவான் இடையில, அதாவது ஐப்பசி மாதத்துல அந்த குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு மாதம் மட்டுமே அந்த கடகராசியில பெயர்ந்து இருக்கிறார். அதுக்கப்புறம் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார். ஒரு மாதத்திற்கு மட்டும் அந்த குரு பெயர்ச்சி அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்ப பழைய நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. ஐப்பசி கார்த்திகை இந்த மாதத்துலதான் அந்த குருவனுடைய பெயர்ச்சி மிதுன ராசியிலிருந்து அந்த கடக ராசிக்கு அமையுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சனியினுடைய வக்ர நிலைன்றது ஒரு 5 மாத காலகட்டத்திற்கு இந்த விசுவாவச வருடத்துல நடக்க போகுது. இந்த விசுவாவச வருடத்துல அந்த சனியினுடைய வக்ரம் எப்ப ஆகுறாரு, அவர் மீன ராசியில இருந்து வக்ரம் ஆகக்கூடிய மாதம் பாத்தீங்கன்னா ஆனி மாதத்துல சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு. இது கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த வக்ர நிலை தொடருது. இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு அந்த வக்ர நிலையாக தான் இந்த வருடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறார். இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களோடு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பிறக்க போது. இந்த புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மிதுன ராசி என்பர்களுக்கு விசுவாச வருடம் எப்படி இருக்க போகுது? தமிழ் புத்தாண்டுனாலே எல்லாருக்குமே ஒரு மங்களகரமாக நம்மளுடைய வருடம் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கணும். என்னதான் நம்ம ஆங்கில புத்தாண்டு கொண்டாடினாலும் தமிழ் புத்தாண்டுன்றது பாத்தீங்கன்னா எல்லாருடைய மனதிலையும் ஒரு மங்களகரமான ஒரு உணர்ச்சிகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த புத்தாண்டுல இருந்து நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வாழ்க்கை, இது எல்லாமே நம்மளுக்கு அடுத்தடுத்த ஒரு நகர்வை நோக்கி நகரணும். நம்ம எந்த விதத்திலையும் போன புத்தாண்டுல இருந்து இந்த புத்தாண்டுல நம்ம தரம் தாழ்ந்து போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இந்த புத்தாண்டுல இருக்கும். அதுல இந்த மிதுன ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய அவஸ்தப்பட்டு, அதாவது அடி மேல அடி வாங்கி அப்படி வந்திருக்கிறீங்க. எந்த இடத்துலயும் நகராத இந்த மிதுன ராசி அன்பர்கள்
கடந்த ஒரு 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே, அதாவது தன்னுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் இடம் கொடுக்காமல் ஏதோ ஒரு ரோபோ மாதிரி எல்லோருக்குமே தலையாட்டிக்கிட்டு சரி சரின்னு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்திருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா எதிர்மறையாக சொல்றேன்னு யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். இருக்கக்கூடிய பலன்களை நம்ம அப்படியே சொல்றதுதான் நம்ம அந்த மாதிரியா கணிச்சு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவா இருக்கும். ஆசையா எதுக்காக நீங்க ராசி பலன்கள் பாக்குறீங்க? நம்மளுடைய வாழ்க்கையில இனிமேலாவது நல்லது நடக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவோட தான் நம்ம பாக்குறோம். அதுலயே நம்ம ஏதாவது ஒரு நெகட்டிவா சொல்லியாச்சுன்னா சில பேருக்குலாம் நிறைய ஒரு எரிச்சல்கள் வந்துடும். என்ன இது எப்ப பார்த்தாலும் ஒரு எதிர்மறையாவே சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாங்க வாழ்க்கையில வளரவே முடியாதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கும். உள்ளத உள்ளபடி சொல்றதுதான் இந்த ஜோதிடம். அதே சமயத்துல உங்களுக்கு உண்டான கணிப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் நம்ம ஒரு துல்லியமாக கணிச்சு சொல்லிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் நடுவுல நடந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஜோதிடத்தின் மூலமாகவும் ஆன்மீகத்தின் மூலமாகவும் தான் சில செயல்களை நம்மளால சாதிக்க முடியும். இதுல இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு புத்தாண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு ஜென்ம குரு வர்றாரு இந்த காலகட்டத்துல. ஜென்ம குருன்றது ஒரு நன்மைகளை செய்யறதுக்காக சில தேவையில்லாத கசப்புகளை, எப்படி குழந்தை பிறக்கும் போது அதுக்கு ஒரு வயிற்று வலினாலோ இல்ல அதுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் ஒரு கசப்பான ஒரு மருந்தை கொடுத்து அந்த குழந்தைய அழ அழ வச்சுதான் அதுக்கு உண்டான ஒரு நிவர்த்தியை கொடுப்போம். அதே மாதிரிதான் இப்போ அந்த குழந்தைகளை பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு என்ன தெரியும்? ஐயோ இந்த குழந்தைய போட்டு இவ்வளவு ஒரு பச்சை குழந்தைய போட்டு பாடா படுத்துறாங்களே, இவ்வளவு அழ வைக்கிறாங்களேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம திட்டுவோம். ஏமா உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா? அந்த சின்ன குழந்தைய போய் இவ்வளவு அழ வைக்கிறியே அப்படின்ற மாதிரியாக நம்ம பெற்றோர்களை ரொம்ப கடுமையா விமர்சனம் செய்வோம். அதே மாதிரிதான் இந்த குரு ஜென்ம குருவாக பயிற்சி ஆகும் போது அந்த குருவாகப்பட்டவர் அந்த தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த ராசி அன்பர்களுக்கு என்ன பண்ண போறார்? ஒரு கசப்பான மருந்தை முதல்ல கொடுக்க போறார். உங்களுக்கு ஒரு சின்னதான ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுத்து அதுல உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு டைமாக தான் இருக்க போகுது. இந்த கசப்பான மருந்தை நீங்க அருந்துவதற்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப மனசு சஞ்சலப்படுவீங்க. என்னடா இது நம்மளுக்கு குரு பகவான் வந்தாரு, இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அது மறந்து நினைச்சு டப்புன்னு நீங்க அதை ஜீரணம் பண்ணிக்கோங்க. ஜீரணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த வழியும் பெரிதாக தோணாது. சில பேருக்கு ஒரு இடமாற்றங்கள் முக்கியமாக இருக்கும். அந்த இடமாற்றங்களை எடுக்கிறதுக்கே நீங்க ரொம்ப யோஜனை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா இப்பதான் நான் சொந்த வீடு கட்டி நான் வந்தேன், இப்போ உடனே எனக்கு வேற மாற்றம் அமையுதே, நான் இதுக்கு என்ன பண்றது, இதற்கு எந்த நிவர்த்தியுமே கிடையாதா, இதற்கு பரிகாரமே கிடையாதா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. மேடம் நான் என்னோட சொந்த வீட்டுல கட்டிட்டு வந்திருக்கிறேன், இப்பதான் எனக்கு இடமாற்றம் கொடுக்குறாங்க அரசாங்க உத்தியோகத்துல, இதுக்கு ஏதாவது நான் மாற்று வழி இருக்கா, இதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சா என்னுடைய இடமாற்றத்தை மாத்திப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு ஒரு இடமாற்றம் வருது இல்ல ஒரு வேலை மாற்றம் வருது அப்படின்னாலே அதை மனப்பூர்வமா ஒப்புக்கொள்ளுங்க. ஏன்னா இதுல இருந்து உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு பயிற்சி, ஒரு அடுத்த கட்ட ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ன்றது உங்களுக்கு இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அதனால அந்த ஜென்ம குருன்றது ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுத்து அதுல இருந்து நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக தான் உங்களுக்கு பயிற்சி ஆகிறார். இதுல ஒரு மாசத்துக்கு மாத்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஐப்பசி கார்த்திகைக்கு மாத்திரம் உங்களுக்கு 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகி அடுத்து இந்த உங்களுடைய ராசிக்கே திரும்ப வர்றாரு. சனி பகவான் 10ஆம் இடத்துல 5 மாதத்திற்கு வக்ரமாக இருக்கிறார். அதனால அந்த 5 மாதங்கள் ஆணி மாதத்துல இருந்து அந்த கார்த்திகை மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளசண்டா இருக்கும். 10ஆம் இடத்துல அந்த சனி வர்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சலசலப்பை கொடுக்கும் தொழில்ல. அதே இருந்தாலும் அது நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும். அந்த 5 மாதங்கள் வக்கரமா இருக்கிறது ஒரு நிறைய சுறுசுறுப்பான ஒரு நடவடிக்கைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள், மிருகசீரிடம் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா வலிமையா
ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் மிதுன ராசியில இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். ஆனா கடந்த ஒரு 3 வருடங்களாக பாத்தீங்கன்னா அந்த போல்டு எங்க போச்சு தெரியல, அந்த தன்னம்பிக்கை எங்க போச்சு தெரியல, அந்த திறமைகள் எங்க போச்சு தெரியல. எல்லாமே நம்ம ஒரு முட்டாள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்களே, நம்ம அப்படிதான் இருக்கமோ அப்படின்ற ஒரு எண்ணமே, அதாவது திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம்னா அதுவாவே நம்ம ஆயிடுவோம். இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு அந்த பாபநாசம் படத்துல, தமிழ் படத்துல அந்த கமல்ஹாசன் அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு வர்றாரு, நான் இந்த இடத்துக்கு இத்தனாம் தேதி போனேன், அத்தனாம் தேதி வந்தேன், இப்படி வந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டே வருவார். அப்படி இருக்கும்போது அந்த நபர்கள் ஆமா இவர் இத்தனாம் தேதி இங்க வந்தாரு, இத்தனாம் தேதி இங்க போனாரு அப்படின்னு அவங்களாவே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதே நிலைமைதான் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. எல்லோரும் இவர்களை முட்டாள்கள், திறமையற்றவர்கள் சொல்ல சொல்ல ஓ நம்மளுக்கு திறமை இல்ல போல இருக்கு, நம்ம முட்டாளாதான் இருக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் கடந்த காலத்துல இருந்தது. அது எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு நீங்களா மாறுங்க. எங்க உங்களுடைய தன்னம்பிக்கை, எங்கே உங்களுடைய திறமைகள், எங்கே உங்க அங்கீகாரம், இப்படின்ற மாதிரியான உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை தேடுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டுல கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வளர்ச்சிகளை நீங்க அதிகப்படியாக ஒரு பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த விசுவாச வருடம். நான் இந்த பதிவுல முன்னமே சொல்ற மாதிரி இந்த விசுவாசம் வருடம் அதிகப்படியான ஆசைகளை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. இந்த ஆசைகளே இல்லாமல் ஒரு சாமியாரா போகக்கூடிய அளவுல நீங்க மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. நீங்க சாமியாரா போக முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள மறைந்து இருக்கின்ற ஆசைகளை வெளியில கொண்டு வாங்க, அதற்காக உழையுங்கள். அந்த உழைப்புல இருந்து அதிகப்படியான வருமானத்தை பெறும் ஆண்டாக தான் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து திருவாதிரை, ஆசை, குடும்பம், வாழ்க்கை, இந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் என் தனி மரமா இருக்கிறேன். எல்லாம் ஒரு காலகட்டத்துல இருந்தது. இவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகு தசை, குரு தசை, இந்த சனி தசை வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆண்டு அனுபவித்து எல்லாத்தையுமே அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா எப்போ புதன் திசை வந்ததோ அப்பவே எல்லாமே காலி. உங்களுடைய வாழ்க்கையே காலியான மாதிரி அப்படி எம்டியா ஆக்கிட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் உருவிட்டு உங்களே தனி மரமா, தனி காடுல தனியா விட்டுட்டாங்க. எனக்குன்னு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்களுக்கா ஒரு தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதுவும் இல்லை. உங்களுடைய மனம் ஃபுல்லாவே உங்களுடைய உறவுகளை தேடிதான் போகுது. எனக்கு எப்பவாவது என்னுடைய குழந்தைகளை பார்க்கணும், என்னுடைய மனைவியை பார்க்கணும், என்னுடைய பெற்றோர்களை பார்க்கணும், இப்படின்ற ஒரு ஆதங்கம் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த குடும்பத்தோட ஒன்றி வாழ்ந்த அமைப்புகள் நிறைய. அதனால இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இந்த தனி மரமாக இருக்கிறது அவர்களுக்கு மிக பெரிய ஒரு மரண வேதனையை கொடுத்துட்டு தான் இருக்கு. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நம்ம அவர்களுடைய சுய ஜாதகத்தை நிறைய பேருக்கு கணிச்சு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பலன் சொல்றதுக்கே வாயில இருந்து வார்த்தைகள் வராது. எப்படி நம்மளால சொல்ல முடியுமா? எவ்வளவோ நெகட்டிவா நம்ம நிறைய சொல்லலாம். ஆனா இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த நெகட்டிவா சொல்றதுக்கே பயம் வரும் நம்ம கிட்ட. நீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும், உங்களை இத்தனை பேர் ஏமாற்றி இருப்பாங்க, உங்ககிட்ட இருந்து இத்தனை பணம் காசு உங்களால ஏமாற்றப்பட்டிருக்கும், இப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது நமக்கே அந்த பலனை சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். இருந்தும் அந்த தெய்வத்தினுடைய பலத்தை வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஒரு ப்ரிடிக்ஷனை சொல்லும் போது அந்த தெய்வம் தான் அவர்களுக்கு நம்ம கிட்ட இருந்து எப்போ பாக்குறாங்களோ அதுக்கப்புறம் இருந்தே அவர்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட்ன்றது இருக்கும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா முழுமையான ஒரு தெய்வ நம்பிக்கையோட தான் சொல்லுவேன். எனக்கு படிச்சிருக்கிறேன், நான் அந்த முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன், அதனால நான் படிச்சது எல்லாத்தையும் உங்களுக்கு ஈஸியா சொல்லிடுறேன், அந்த அந்த கதையே இல்லை. நம்மளுடைய தெய்வ அருள் இருந்தாதான் நம்மளுடைய வாக்குன்றது அந்த இடத்துல பலிக்கும். அதனால முழுமையான தெய்வ அருள் பெற்றுதான் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்குமே நான் சுய ஜாதகத்தை பார்க்கும் போது பலன் சொல்றது. அதனால எப்போ நம்ம கிட்ட பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்துடும். அவங்களே போன் பண்ணுவாங்க, மேடம் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணி பேசினேன், இப்போ நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறேன், எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். பரவாயில்ல, நம்மளுடைய தெய்வம் நம்ம கூடயே
நம்பிக்கையே அவங்கள கூட்டிட்டு செல்லுது அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை. அதே மாதிரிதான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய நம்பிக்கையாகப்பட்டது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சேர்ந்துருவோம், என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நல்ல ஒரு அமைப்புகள் வந்துரும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இந்த விசுவாச வருடத்துல உங்களுக்கு நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் நீங்க இப்போ கேது திசையில இருக்கிறீங்க, இல்ல புதன் திசையில இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்களை கண்ட்ரோலா பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கணும், இல்ல உங்களுடைய வேலையில நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு, தொழில்ல ஒரு நிறைய மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சு அதிகப்படியான காசை செலவு பண்ணாதீங்க. செலவு பண்ணீங்கன்னா அந்த காசாகப்பட்டது, அந்த விரயமாகப்பட்டது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த குருன்றவரு கசப்பான மருந்தை கொடுக்க போறாரு. அந்த மருந்தை உண்பதற்கு நம்ம தயாராக ஆகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய சில முயற்சிகள்ல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருங்க. ரொம்ப டாம்டூம்னு செய்யாம, ரொம்ப ஒரு பிரபகண்டா படுத்தாம செஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு. புனர்பூசம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். குருவனுடைய நட்சத்திரம் யாருக்கும் சொல்லணும் தேவையே இல்லை. அந்த நேர்மைகள் இருந்தும் அந்த நேர்மைக்காக விடாப்பிடியாக முயற்சி செய்யறவர்கள். அதுலயும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நேர்மையா இருக்கிறீங்களா, ஒரு தொழிலுக்கு போறீங்களா அப்படின்னு இல்ல, ஒரு வேலைக்கு போறீங்களா அப்படி இல்ல, நீங்க தான் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நேர்மையா தொழில் செஞ்சா இந்த கலியுகத்துல யாரு உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்ஸ வாங்குவாங்க? யாருமே வாங்குவாங்க. அப்ப நீங்க எங்களை ஃப்ராட் தனம் பண்ண சொல்றீங்களா, இல்லீகலா பண்ண சொல்றீங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. உங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற முறையை மாற்றுங்கள். எங்க போய் உங்க தொழில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போய் செய்யுங்க. நீங்க உங்க ஊர்லயே உட்காந்துக்கிட்டு என் தொழில் வளர்ச்சி அடையல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க தவறான ஒரு முடிவுகளை நீங்க எடுக்கிறீங்க இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். அதே சமயத்துல ஃபுட் பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா கமிஷன் தொழில், இதெல்லாம் பண்றீங்கன்னா ரொம்ப இந்த காலகட்டத்துல யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏமாந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு தேவையில்லாத நஷ்டங்கள் வரும். இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இப்போ கேது திசை இல்ல சுக்கிர திசை நடக்குது அப்படின்னா இந்த சுக்கிர திசை உங்களுக்கு நல்ல கடனை கொடுக்கும். அதிகப்படியான கடன்களை கொடுத்துரும், கவலையே பட வேண்டாம். கேது திசை நடக்குதுன்னா கடனும் கொடுக்காது, அடுத்து பாத்தீங்கன்னா வருமானமும் வராது. இந்த மாதிரியான 2 கட்டான சூழ்நிலையில மாற்றிருப்பீங்க. கேது திசை நடக்கிறவங்க அதிகப்படியாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்க. சுக்கிர திசை நடக்கிறவர்கள் கடன் அதிகமா இருக்கு, ஆனா அதை அடைக்கிறதுக்கு உண்டான வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல நீங்க அதிகப்படியாக அந்த காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில நிவர்த்திகள் இந்த தமிழ் வருடத்துல கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்போ இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு பொதுவான பலன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உடல்நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அதுலயும் பாத்தீங்கன்னா முதுகு தண்டுவடத்துல நிறைய பிரச்சனைகள் வரும். கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அறுவை சிகிச்சை முறைகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தருணம். அபவ் 50க்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்க அந்த உடல் நலன்ல ரொம்ப ஒரு கேரா இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டு யோகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். அங்கேயே ஸ்டேபிளா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருடம் முடிஞ்சு அடுத்த வருடத்துலதான் அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகம் 2026 ஏப்ரலுக்கு மேல அதற்குண்டான ஒரு யோகங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, வேலை அப்படிலாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு ஒரு நார்மலா எந்த விதமான பெரிய ஆபத்துகளும் இன்றி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். புது முயற்சிகள்லாம் நீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு கை வைக்க வேண்டாம், வச்சீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரும். இது எல்லாம் தான் நம்ம மிதுனராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன்கள். இது உங்களுடைய கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய தசாபுத்தி சுய ஜாதகம் இங்க நான் சொன்ன தசாபுத்தி எல்லாமே ரஃபா தான் சொல்லியிருக்கிறேன். இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தசாபுத்தி மேக்சிமம் நடக்கும் அப்படின்ற மாதிரியா ரஃபா சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன நடக்குது, அதுல என்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.